கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நமது கிராம ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாதந்தோறும் இந்த வருஷத்தில் தருமபுரி மாவட்டத்தில் சென்று கிராம ஊழியங்களை செய்து வருகிறோம். படக்காட்சி ஊழியங்கள், பப்பொட்ஷோ மூலமாக சிறுபிள்ளை ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்கள், சபைகளை திடப்படுத்தும் ஊழியங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 7 சபைகளிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து வருகிறோம். ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒவ்வொரு மாதம் கடந்து செல்கிறோம். அது மட்டுமல்ல, சபைகளில் உபவாச கூட்டங்களையும் நடத்துகிறோம். இதற்காக கிட்டத்தட்ட மாதம் 30,000 ரூபாய் செலவாகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது தேவ சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நாம் சுய புத்தியை சார்ந்து செய்யக்கூடாது. அது பின்னாட்களில் நமக்கு வேதனையாகவும் கண்ணியாகவும் மாறிவிடும். இங்கே கவனித்து பாருங்கள். தாவீதினுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு அசம்பாவிதமான சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கிறதுன்னா, அம்மோன் என்ன பண்ணுறான்? தாமார் மீது ஆசைப்பட்டு அவளுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறான். இப்போது தாமாருடைய சகோதரனாகிய அப்சலோம் அவனை பழி வாங்குகிறான். இப்பழி வாங்குகிறது மட்டுமல்ல, ராஜாவாகிய தாவீதுக்கு பயந்து அவன் தேசத்தை விட்டு ஓடி கேசூருங்கிற ஒரு பட்டணத்தில் போய் தங்கியிருக்கிறான். தாவீது ராஜாவுடைய இருதயமானது மனத்தாங்கலாக இருக்கிறது. அப்சலோம் கொலை செய்ததற்காக அவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி மனத்தாங்கலில் இருக்கிறான். வருடங்கள் கடந்து போகுது. தாவீது மறந்துட்டார், அப்சலோமை மறந்துட்டார். ஆனால் அவன் மேலே கோபத்தில் இருக்கிறார். இப்போ பாருங்கள், தாவீதினுடைய படைத்தலைவனாகிய யோவாப், ஒரு விதத்தில் படைத்தலைவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு விதத்தில் பார்த்தா தாவீதினுடைய அத்தை மகன் தான் யோவாப், செரியாவின் புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுது. இப்போ யோவாப்புக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. என்ன வருதுன்னா, தாவீது ராஜா தன் மகனை இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறாரே, மகனை நேசிக்காமல் இருக்கிறாரே, மகன் மீது இன்னும் பழிவாங்குகிற எண்ணத்தில் இருக்கிறாரே, எப்படியாவது தாவீது ராஜாவுடைய மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தாவீதுட்ட டைரெக்டாக போய் பேசாமல் ஒரு பெண்ணை சந்தித்து அவளுக்கு ரகசியமாய் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து தாவீதின் இடத்துல பேச வைக்கிறான். இப்போது தாவீது அதை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி விட்டு, சரி போப்பா, என் மேலே ஒரு குறை இருக்கக்கூடாது, ராஜா இப்படி ஒரு ஆதங்கத்தில் இருக்கார், ஒரு பழி வாங்குகிற எண்ணத்தில் இருக்காருன்னு ராஜா மேலே குற்றச்சாட்டு வரக்கூடாதுன்னு, போ நீயே போய் அப்சலோமை கூட்டிகிட்டு வான்னு அனுப்பிடுறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, பரவாயில்ல, அப்பா பிள்ளையை யோவாப் சேர்த்து வைத்தார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். தாவீதுக்கும் அவருடைய மகன் அப்சலோனுக்கும் இடையில காணப்பட்ட கசப்பை யோவாப் மாற்றிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இது நம்ம என்ன நினைப்போம்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள் மாதிரி நம்ம பிரிஞ்சு கிடந்த குடும்பத்தை சமாதானமாக சேர்த்து வைத்தோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். நான் கூட நிறைய குடும்பங்களை சேர்த்து வச்சுருக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறது நல்லது. ஆனால் இந்த காரியத்தில் சமாதானம் பண்ணுகிறது நல்லதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா வேதம் பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து தேவனுடைய பிரமாணங்களை நமக்கு திட்டமாக போதிக்கிறது. என்ன போதிக்கிறது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த தேவன் 3 கோத்திரத்துக்கு ஒரு அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தினார். அடைக்கல பட்டணம்னா என்னது? தற்செயலாக 2 பேர் சண்டை போடும்போது ஒருத்தன் அடிபட்டு செத்துட்டான். இவன் மற்றொருவனை பழிவாங்க நினைக்கலை. 2 பேருக்கு இடையில் ஏதோ வாய்க்கலப்பு வருது, இல்லை கை கலப்பு வருது, அதில் தெரியாமல் ஒருத்தர் அடிபட்டு செத்துட்டார் அப்படின்னா, அடித்த மனிதன் ஓடி போய் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அடைக்கல பட்டணத்தில் இருக்கணும். ஏன்னா செத்தவனுடைய உறவினர்கள் இவனை பழிவாங்க கொன்னுடக்கூடாது. நியாயாதிபதியின் இடத்துல நீதி விசாரிக்கப்படும் மட்டும் அவன் பாதுகாக்கப்படணும். அப்போ அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஒருத்தர் ஓடி போயிட்டான்னா, அந்த பட்டணத்தில் இருக்கிற மூப்பர்கள் பழிவாங்குகிறவன் கைக்கு அங்கே ஓடி வந்தவனை தப்பு வைக்கணும். உண்மை என்ன, நீதி என்னன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு தான் அடைக்கல பட்டணத்தை வச்சுருந்தார். அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போய் ஒருவனை பழிவாங்க கூடாதுங்கிறது தேவன் கொடுத்த சட்டம்.
அதுக்கு அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்திருந்தாங்க தேவனுக்கு பயந்ததினால். இப்போ யோசித்து பாருங்க, யோவாப் எதை சமாதானம் பண்ண நினைக்கிறான்னா, அப்சலோம் கொலை பண்ணினான். கொலை செய்தவனை ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை நீ தண்டிக்காமல் விடக்கூடாது. நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்திலேயே வேதம் நமக்கு சொல்லுது, ஒருத்தன் பர்பஸாக கொலை பண்ணுறான் அப்படின்னா அவனை கண்டிப்பாக கொலை பண்ணணும், அவன் தண்டிக்கப்படணும், அவனுக்கு மன்னிப்பு இருக்கக்கூடாதுங்கிறது தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய பிரமாணம். அப்படி இருக்கும்போது இங்கே அப்சலோம் பழிவாங்குகிற நோக்கத்தில் கொலை பண்ணினான். என் சகோதரி அவன் தீட்டுப்படுத்திட்டான், அசிங்கப்படுத்திட்டான், பழிவாங்குகிற நோக்கத்தில் தான் கொலை பண்ணான். அப்போ பழிவாங்குகிற நோக்கத்தில் திட்டமிட்டு கொலை செய்தவனை மன்னிப்புக்குள்ளே நடத்தலாமான்னா நடத்தக்கூடாது. இப்போ யோவாப் ராஜாவுடைய பிள்ளைங்கிறதுனால இவன் சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக பழிவாங்கின எண்ணத்தோடு கொலை செய்தவனை தாவீது ராஜாவிடத்தில் இணக்கமாக சேர்த்து வைக்க பிரயாசப்படுகிறான். இது தேவ சித்தம் இல்லை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும், அப்சலோம் தாவீதின் பிள்ளை இல்லை. யோசித்து பாருங்களேன், ஒரு தேசத்தின் தலைவன் இருக்கான்னா தலைவன் பிள்ளை மேலே தான் நமக்கு எல்லாருக்கும் பாசம் இருக்கும். இப்போ யோவாப் அப்சலோமை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் அப்சலோம் திருந்திட்டானான்னு பாருங்கள், திருந்தலை. அப்சலோம் ராஜாட்ட பழகுனான். ஆனால் ராஜா அவனை என்ன சொன்னார், சரிப்பா நீ போய் பட்டணத்தில் இருப்பா. தாவீது கரெக்டாக நடக்காரு. ஏன் பையனானாலும் அவன் தேவ நீதியை மீறி கொலை செய்தவன், அவன் ஒரு துன்மார்க்கன். அவன் இருதயத்தில் தன் சகோதரன் மீது பழிவாங்குகிற எண்ணத்தை வைத்திருந்தவன். மன்னிக்கிற சுபாவம் இல்லை, பழிவாங்குகிற எண்ணம் இருந்துச்சு. கர்த்தருடைய கையில் விட்டு கொடுக்கல. தாவீது அப்படி இல்லை, எதுனாலும் கர்த்தரிடத்தில் விட்டு கொடுப்பார், பொறுமையாக இருப்பார். அப்படிப்பட்ட தாவீதுக்கு இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னா தாவீதுக்கு அங்கலாய்ப்பாக இருக்குது. இப்போ அப்சலோம் தாவீதின் இடத்துல வந்த பிறகும் அவன் உண்மையாக இருந்தானா இல்லை. பாருங்கள், தனக்குன்னு ஆட்களை சம்பாதிச்சு தாவீதுக்கு விரோதம் எழும்பி தாவீதை கொலை செய்ய நினைக்கிறான். அவன் கவனிங்க, இந்த வேதம் நமக்கு மிக திட்டமாய் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னென்னா, இன்றைக்கி உங்கள் குடும்பத்திலே ஆனாலும் சரி, உங்கள் உறவினர்களுக்கு மத்தியில் ஆனாலும் சரி, ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய நண்பர்களுக்கு மத்தியில் ஆனாலும் சரி, உலக பிரகாரமான மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது வாழ்க்கையானாலும் சரி, யாராவது ஒருவர் உங்கள் மீது கசப்பாக, எரிச்சலாக, அன்பற்றவர்களாக நடந்து கொண்டு ஒருவேளை உங்களை விட்டு பிரிந்து போயிருப்பார்கள் என்று சொன்னால், அது குடும்பத்தில் உள்ளவரான இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் அவங்கள சேர்த்து வைக்கணும், சமாதானம் பண்ணணும். யாராவது ஒருத்தர் பிரயாசப்படாதீங்க. தேவ சித்தமானு பாருங்கள். சும்மா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள்னு சொல்லிட்டு நான் பிரிஞ்சு கிடக்கிற அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கேன், பிரிஞ்சு கிடக்கிற அண்ணன் தம்பியை ஒன்று சேர்க்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமத்தில் இப்படி தான் பிரிஞ்சு கிடக்கிற அண்ணன் தம்பியை ஒன்று சேர்க்கேன்னு ஒருத்தர் சேர்த்து வச்சார். அண்ணங்காரன் பிரிஞ்சு போனவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், வீடு எனக்குன்ட்டார். கடைசியில் திரும்பவும் அடிபடி வந்துச்சு. அவர் திரும்ப பஞ்சாயத்து வச்சு சொல்லிட்டார், வீட்டை விற்றுருங்க, விற்றுட்டு எனக்கு ஒரு பங்கு தந்துருங்கன்னார். அப்போ தான் தம்பிக்கார் கேட்டார், எப்பா இதுக்காப்பா அவனை கூப்பிட்டு வந்தா, நீ அவன்கிட்ட எதுவும் உட்கை வாங்கிட்டியான்னு. சமாதானம் பண்ணி வச்சவருக்கு வெக்கமாக போயிட்டு, என்னடா இவ்வளோ அசிங்கமான பேர். ஆமாம், நான் நல்ல எண்ணத்தில் அண்ணன் தம்பி சேர்த்து வைக்கணும்னு வந்தேன். யாரை சேர்த்து வைக்க நினச்சா? துன்மார்க்கனை நீதிமானோடு சேர்த்து வைக்க நினைக்கலாமா? அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னாலும் ஒரு பொல்லாதவனை ஒரு நீதிமானோட சேர்த்து வைக்கிறதுக்கு பிரயாசப்படக்கூடாது. ஆபிரகாம் லோத்தும் பிரிஞ்சு போனார்கள் தான் இருக்குது. அக்பராவுக்கு சேர்ந்து இருந்தாங்கன்னு இல்லை. லோத்து நீதிமான், ஆபிரகாமும் நீதிமான். 2 நீதிமான்களை பிரிந்து போயிருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் இல்லாமல் சுய புத்தியை சார்ந்து எந்த காரியத்தையும் செய்யாதீங்கன்னு இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நன்மையால் நிரப்பும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்துடணும், உம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தியை கொடுத்துடணும். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் தங்களை காத்துக்கொண்டு உத்தமமாய் வாழ்வதற்கு நீர் உதவி செய்யும். தேவ நீதிக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாய், தேவ சித்தத்தின்படி நடக்க பிரயாசப்படுகிறவர்களாய் உமது பிள்ளைகளை மாற்றி நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.